அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் நடத்துகின்ற ஒரு அருமையான செம்மையான நிகழ்வு இது. இந்த நிகழ்வு இன்று 79வது நாளை தொட்டிருக்கிறது. 79வது நாளில் தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமைப்பித்தனின் கதைகளை தொடர்ச்சியாக நாம் கண்டும் கேட்டும் ரசித்தும் வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் கேட்கவிருக்கும் கதை நம்பிக்கை. கதை சொல்ல வந்திருக்கும் கதை சொல்லி ப. அபிராமி. இவர் கடலூரில் உள்ள கிருஷ்ணசாமி மகளிர் கலை மற்றும் மேலாண்மையியல் கல்லூரியில் தமிழ் இளங்கலை 3ஆம் ஆண்டு பயில்பவர். இன்றைய நிகழ்வில் இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆளுமைகளையும் தோழமைகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு நம்பிக்கை. சிக்கலான வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை சூழலில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் மட்டுமே அது மட்டுமே நம் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது, வாழ்க்கையை செம்மையாக்க கூடியது. ஆகவே நம்பிக்கை எல்லா மனிதர்களிடத்தும் இருக்க வேண்டும். சிறியவர் முதல் பெரியவர் வரை வெற்றி படிக்கட்டு நாம் தொட வேண்டும் என்றால் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்றைய கதை சொல்லி நம்பிக்கை பற்றிய கதை என்ன சொல்கிறார், இந்த கதை மூலம் புதுமைப்பித்தன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ள இப்பொழுது நாம் கதை கேட்க ஆயத்தமாவோம். அபிராமி, வாங்க கதை சொல்லுங்க. உங்களை பற்றிய சிறப்புகளையும் குறிப்புகளையும் கூறிவிட்டு நீங்கள் கதையை தொடங்கலாம். வாருங்கள் அபிராமி, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அபிராமி, இந்த வாரம் கல்லூரி மாணவர்களது வாரம் போலும் நம் இலக்கிய பெருமன்றத்திற்கு மாணவர்களாகவே வந்து கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அபிராமி, இணைப்புல இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அபிராமி, அம்மா இணைப்புல இருக்கீங்க? அவங்க மைக்கு இணைப்புல வர மாட்டேங்குமா, ஏதோ சிக்கல் இருக்கு. வெளியே போயிட்டு கூட அவங்க திருப்பி வரலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். அபிராமி விரைவில் இணையத்தில் இணைந்து நமக்கு நல்லதொரு கதை கூறுவார் என்ற நம்பிக்கையுடன் இருப்போம். அபிராமி, நீங்க கதையை சொல்ல தொடங்கலாம். இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்க மைக் ஆன் பண்ணிட்டு வீடியோவையும் ஆன் பண்ணிட்டு நீங்க கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். வெளியில போயிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ப. அபிராமி. என் தந்தையார் பெயர் சா. பக்கீர்சாமி. என் தாயார் பெயர் ப. ராணி. நான் கிருஷ்ணசாமி மகளிர் அறிவியல் கலை மற்றும் மேலாண்மையல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் இப்போது சிறுகதையின் மன்னனாகிய புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதையில் நம்பிக்கை என்ற தலைப்பில் நான் இப்போது பேச போகிறேன். இதுல புதுமைப்பித்தன் நம்பிக்கை என்ற சிறுகதையில கதாநாயகனுக்கு பெயரே குறிப்பிடல. பெயரே குறிப்பிடாமல் தான் இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. அந்த பெயரே இல்லாத நபருக்கு வெற்றிலை, அதாவது வெத்தலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வெத்தலை போடுறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுனால அவர் தொடர்ந்து வெத்தலை போட ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து வெத்தலை போட்டுட்டே இருக்கிறதுனால அதுவே அவருக்கு ஒரு பிரச்சனையாகவும் ஒரு தொந்தரவாகவும் வந்துச்சு.
வந்ததால அவரால அத ரொம்ப எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியல அவரால. அதனால அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, ரூ. 1 எடையில வந்து அந்த வெத்தலைய மடிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அவருக்கும் ஒரு நண்பர் இருக்காரு. ஆனா அந்த நண்பருக்கும் புதுமைப்பித்தன் வந்து பெயர் குறிப்பிடல. இது 2 பேருக்குமே இதுல பெயர் குறிப்பிடாம தான் குடுத்திருக்காரு. அந்த நண்பர் வந்து பெயர் இல்லாத அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, "என்ன நண்பா வெற்றிலை போடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு பெயர் இல்லாதவர் சொல்றாரு, "நீயே சொல்லலனாலும் நானே போட்டிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 2 பேரும் ஒரு பெட்டி கடைக்கு முன்னாடி நின்னு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ, இந்த பெயர் இல்லாதவருக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது. அவருக்கு வந்து மத்தவங்கள மாரி டீ, காப்பி, கலர் இதெல்லாம் குடிச்சா தண்ணி தாகம் வந்து அடங்கல. அதனால அவர் நண்பர் வந்து கொஞ்சம் மரியாதை எதிர்பார்க்கிறவரு. அதனால அவருக்கு நண்பர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் தண்ணி வாங்கி குடுத்தாரு. 2 பேருமே தண்ணி குடிச்சாங்க. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அந்த ஹோட்டலோட வாசல்ல நின்னு 2 பேருமே நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு இருக்கிறப்போ, அங்க ஒரு குழந்தை வந்து அந்த நண்பர பார்த்து சிரிக்குது. அந்த குழந்தை யாருன்னா, வேற யாரும் இல்ல. அந்த ஹோட்டலோடைய ஓனரோடைய அ குழந்தை. அந்த குழந்தை வந்து நண்பர பார்த்து சிரிக்குது. அதுக்கு நண்பர் நெனைக்கிறாரு, குழந்தைய பார்த்து அன்பான முத்தமிடலனா, அவர்கள்லாம் மனிதர்களே கிடையாது. வெறும் மரக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு, அந்த குழந்தைய பார்த்து, "அடடா கண்ணா ஓடி வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிடுறாரு. அந்த குழந்தை வந்து எங்க நிக்குதுன்னா, 3 படிக்கட்டுக்கு மேல நிக்குது. நின்னோனே இவரு கூட்ட உடனே அவரு அந்த குழந்தை எதையுமே யோசிக்காம, அந்த 3 படிக்கட்டுலயும் கால் வைக்காம, அங்கேருந்து தாவி அந்த நண்பர்கிட்ட வந்து அவர் கையில வந்து விழுது. விழுந்தோனே அவரும் புடிச்சுக்கிறாரு. அதோட அந்த குழந்தைய அவர் கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. அத பார்த்த அந்த பெயரில்லாத நண்பர் வந்து, அந்த குழந்தைய கொஞ்சறதுனால நண்பருக்கோ, இல்ல அந்த குழந்தைக்கோ மகிழ்ச்சியா இருக்கோ இல்லையோ, ஆனா இத பார்க்கிறப்போ எனக்கு மகிழ்ச்சியாவும், பெருமையாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு நெனைக்கிறாரு. நெனச்சோனே, ஆம் அவங்க 2 பேரும் இந்த குழந்தையோட கொஞ்சலோட அவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நின்னோனே இது எல்லாமே ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கத்துல இத அந்த அந்த பொழுத வந்து அவரு மாலை பொழுது, அழகான மாலை பொழுது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா, அது அழகான மாலை பொழுது கிடையாது. ஏன்னா, அந்த நகரத்துல வந்து ரொம்ப சவுண்டாவும், ரொம்ப அந்த புகை மூட்டமாவும் இருக்கிறதுனால, அது அப்படி கிடையாது. ஆனா, புதுமைப்பித்தன் வந்து அது அழகான மாலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறப்போ, எதிர்ல வந்து கனவான் அப்படின்ற ஒருத்தர் வந்து கனவான் அப்படின்னா யாருன்னா, அவர் வந்து ஒரு மரியாதையானவரு. அ தர்மம் பண்ணக்கூடிய ஒருவர் தான் அந்த கனவான் அப்படின்றவரு. அவரு வந்து ஒரு ரிக்ஷாவிலேருந்து கீழ வந்து இறங்குறாரு. இறங்குனோனே, அந்த ரிக்ஷா வண்டிக்கு வந்து காசு குடுக்கறதுக்காக அவருடைய பையில வந்து சில்லறை வந்து தேடிட்டு இருக்காரு. தேடிட்டு இருக்கிறப்போ, எதிர்ல வந்து ஒரு பிச்சைக்காரி வந்து கையேந்தி அவர்கிட்ட நிக்கிறா. ஆ தர்மம் தர்மம் வாங்குறதுக்காக அவர்கிட்ட கையேந்தி நிக்கிறா. நிக்கிறப்போ, அவரு வந்து அந்த பிச்சைக்காரிய வந்து பார்க்குறாரு. பார்த்தோனே அந்த பிச்சைக்காரியோட கையில வந்து குழந்தை இருக்கு. அவள பார்க்கறதுக்கு அவ வந்து ஒரு உடை அணிஞ்சிருக்கா. கருப்பான உடை. உடல் முழுவதும் போத்தி, அவளோட முகம் மட்டும் தெரியிற மாரி ஒரு உடை அணிஞ்சிருக்கா. ஆனா, அவ முகத்த பார்த்தா இளம்பெண் அந்த மாரி தெரியுது. இளம்பெண் தான் அவ. அந்த மாரி அவ தெரியிறா. தெரிஞ்சோனே இவரும் ரிக்ஷாவுக்கு காசு குடுத்துட்டு, இவளுக்கு காசு குடுக்கறதுக்காக திரும்பவும் சில்லறை தேடிட்டு இருக்காரு. அப்போ இந்த பிச்சைக்காரி ரொம்ப சோர்வாவும், ரொம்ப துன்பத்துல இருக்கிறதுனால, அவ முகத்துல சிரிப்பும் இல்ல. ஒரு மகிழ்ச்சியும் இல்லாம தான் இருக்கா. ஆனா, அவர் வந்து எதிர்ல வந்து நண்பர் வந்து குழந்தைய கொஞ்சுறார்ல, அந்த அந்த காட்சியெல்லாம் பார்க்கிறப்போ, இவளே அறியாம மெய்மறந்து கை நீட்டினபடியாவே, அந்த கனவான் கிட்ட கை நீட்டினபடியாவே, அந்த குழந்தைய கொஞ்சறத வந்து பார்க்கிறா. பார்த்து இவளுக்கே அறியாம அத ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருந்தோனே, அவளே அறியாம அவ முகத்துல வந்து ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை வருது. அந்த புன்னகை எப்படி இருக்குன்னா, வானத்துல நிலா எப்படி இருக்கோ, அந்த மாரி பிரகாசமா இருக்கு அப்படின்னு புதுமைப்பித்தன் குறிப்பிடுறாரு. அந்த மாரி இருக்கு. ஆனா கை நீட்டினபடியாவே அவர்கிட்ட அந்த கனவான் கிட்ட கை நீட்டினபடியாவே இருக்கு. இருந்தோனே, இந்த சவுண்ட்லாம் கேட்டு இவ பார்க்கறத பார்த்து அந்த கனவானும் பார்க்குறாரு. அப்படி என்னதான் நடக்குது அங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தோனே இவரு திரும்ப அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. அந்த சவுண்ட் வந்து இவருக்கு நல்லாவே கேட்குது அந்த கனவானுக்கு. கேட்டோனே இவளும் கை ஏந்தி அந்த பிச்சை கேட்கிற மாரியே 2 பேருமே நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு இருந்தோனே இதெல்லாம் வந்து அந்த பெயர் இல்லாத ஒருவர்ன்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டு. அவரு வந்து பார்க்குறாரு. பார்த்து அவர் நெனச்சுக்கிறாரு. ஆ நான் வந்து என்னால வந்து இந்த பிச்சைக்காரிக்கு எதுவுமே பண்ண முடியலையே! ஏன்னா, அவரு எப்படி இருப்பார்ன்னா, அந்த பிச்சைக்காரிக்கும் ஒரு படி மேல தான் அவரு இருக்கிறதுனால, அவராலயும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறாரு.
அதோட அந்த பிச்சைக்காரிக்கு வந்து இவர் கையில காசு கொடுக்குறாரு. காசு கொடுத்தோடனே அவ வந்து அந்த கையை நீட்டினபடியா இருந்தோடனே அதுல காசு கொடுத்தோடனே அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்மளால இந்த உலகத்துல இவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் இருக்கிறப்போ இப்ப நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், நம்ம குழந்தைய நம்ம காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரி சொல்றா. அதோட இந்த பக்கம் குழந்தைகிட்ட என்ன புதுமை பித்தன் குழந்தைகிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தை வந்து எந்த பயமும் இல்லாம தானே அந்த 3 படிக்கட்டுல இருந்து தாண்டி அந்த நண்பர்கிட்ட வந்துச்சு. அதனால அந்த அந்த குழந்தைகிட்டயும் பயம் இல்ல. அவகிட்டயும் அந்த குழந்தைகிட்டயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இதோட கதை முடிஞ்சிருச்சு. இதுல இதுல உள்ள நிறைவுகளையும் குறைகளையும் சொல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அபிராமி. ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க. கோர்வையா நீங்க கதை சொல்ல வரக்கூடிய மாணவர்கள் யாருமே குறிப்பு வச்சுக்கல. கதையை ஒரு குழந்தைய பார்த்து எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி நீங்க கதையை கொண்டு போறீங்க, கதையை சொல்றீங்க. எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை. ரொம்ப அழகா கதை சொன்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இது பின்னோட்டத்திற்கான நேரம். பாறையை பிளந்து கொண்டு வேர்கள் செடிகளை தாங்கி இருக்கவில்லையா? நம்பிக்கைக்கு இதைவிட வேற என்ன வேண்டும்? கற்பாறையிலும் விதைகள் முளைக்கின்றது. அப்ப நம் மனதிலையும் நம்பிக்கை என்ற செடி முளைக்கணும். சரி, நீங்க சொன்ன கதையை பற்றி நமது ஆளுமைகள் என்ன சிந்தனையை கொண்டு வராங்க, என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைய பின்னோட்டத்தை தொடங்க வழக்கம் போல் நமது சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வணக்கம். கேக்குதுங்களாம்மா? வணக்கம். நல்லது. நல்லது. இன்று வந்து ஐயா புதுமை பித்தன் ஐயா அவர்களுடைய கதையான நம்பிக்கை என்ற சிறுகதையை மாணவி அபிராமி மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த கதையை நன்றாக உள்வாங்கி கொண்டு இதுதான் உண்மையான கருத்து என்று சொல்வதாக இந்த நம்பிக்கை சிறுகதையை வந்து அவர்களுடைய பாணியிலேயே ரொம்ப சிறப்பா சொல்லி முடிச்சாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் அந்த நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு வேலை செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. எழுத்தாளரை பொறுத்த மட்டும் வந்து அவர் வந்து ₹1 அளவுக்கு புகையிலைய வாயில அடைச்சு ஒரு வெத்தலை போட்டாதான் அவருக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு வரும். அப்ப அந்த வெத்தலை போடுறதுல ஒரு நம்பிக்கை. அதே சமயத்துல தாகம் எடுக்குது அப்படின்னு சொன்னா காப்பி கலரு அதெல்லாம் குடிக்கணும்லாம் தேவையில்லை. இந்த வெத்தலை தான் போடணும்னா ஆனா தாகம் எடுக்கத்தான் செய்யும். சரி, வெத்தலையே போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அந்த வெத்தலையை போட்டு முடிச்ச உடனே ஒண்ணு வாயை கொப்பளிக்கணும், இல்லாட்டா தாகத்தை தணிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அப்ப அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அப்ப அந்த நம்பிக்கை இருந்தா கூட அதற்கு மாற்றாக ஏதாச்சும் ஒரு உபகாரம் பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு வரியில வைக்கிறாரு. இதுக்கு ஒரு உபகாரம் வேண்டி இருக்கிறது. அது உண்மைதான். அப்ப அவருடைய நண்பர் வந்து அவர் வந்து ஒரு அபூர்வ பேர்வழி, ஒரு கம்பத் பேர்வழி. அதாவது இந்த மாதிரி ஒரு டைப்பான ஆளு. அதாவது என்னன்னா வரட்டு கௌரவம் இருக்கும்ல, அந்த கௌரவம் இருக்கு. அதை வந்து விராப்படியா இருந்துக்கிட்டு நான் தானாக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அந்த வரட்டு கௌரவம் இருந்தா கூட அவர் வந்து மற்ற ஆள்களை வந்து தன்னிடத்துல ஈர்க்கும் தன்மையுடைய ஒரு நிலைமை அவர்கிட்ட இருக்குது. அது மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை மட்டும் இல்லாட்ட கூட குழந்தைகளையும் வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மையில இருக்குது. அப்ப குழந்தைகளும் இவருடைய அந்த பார்வைக்கு அவருடைய இதுக்கு வந்து தப்பிக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இதை கொண்டு போறாங்க. சரி, ரைட். அவருடைய பழக்கத்தினால அந்த ஹோட்டல்ல வந்து தண்ணி வாங்கி கொடுத்து அவருக்கு அந்த அதை சொல்ற ஜல வசதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் உபகாரம். அதாவது இவருக்கு தெரியாட்டா கூட அந்த ஹோட்டல் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த ஹோட்டல் கொண்டு போய் அந்த தண்ணி வாங்கி கொடுத்து அதுக்கு முடிக்கிறாங்க. இந்த இவரை பார்த்தோன்னு குழந்தைகள்லாம் வந்து தாவி திரும்பினா அப்ப
அதுக்கு எழுத்தாளர் ஒரு சொல்றாரு, இப்படிப்பட்ட குழந்தைகளை முத்தவிட வேண்டும். ஒரு அவ்வளவு அழகான குழந்தை, அந்த அழகான குழந்தையை முத்தவிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு வரலைன்னா அவன் மரக்கட்டைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அப்ப அந்த இடத்துல ஒரு குழந்தை, அவர் ஹோட்டல்காரருடைய குழந்தை வருது, அவரை தாவி பிடிச்சி இருக்குது. அப்ப அதுவுமே ஒரு நம்பிக்கை தான். அந்த குழந்தை பாருங்க, அதை தட்டி அந்த படியில ஒவ்வொரு படியாக ஏறி காலை வைத்து தடவி கொண்டு, நான் விழுக மாட்டோம், என்ன விழுக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த தூக்கி முத்தம் கொடுக்கணும், அந்த இது அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இப்படி ஒவ்வொருவருமே ஒரு நம்பிக்கை ஒரு சாராம்சமா கொண்டு இந்த கதையை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எழுத்தாளருக்கு அவர் தத்துவம் பேசக்கூடிய ஒரு தன்மையில அவருக்கு அது ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. அதுதான் அவருக்கு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையா தெரியுது. இதுல நான் சொல்லும் நேரம் சாயங்காலம் அப்படின்னு சொல்றாரு. சாயங்காலம் என்ன என்று மரியாதைக்காகத்தான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மரியாதை இல்லாத வார்த்தை எதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஏன் அப்படி மரியாதைக்காகன்னு சொல்றாரு அப்படின்னு தெரியல. மரியாதைக்காகன்னு சொல்றோம்னா சாயங்காலம் பேசிக்கிட்டு இருக்காங்க, சாயங்காலத்தை பேசுறான்னு நம்ம சொல்றோம். அப்ப சாயங்காலம் என்ற வார்த்தைக்கு மரியாதை இல்லாத இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குதா என்று நம்ம இதை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ரிக்ஷாவில இவங்க பாக்குறாங்க, அங்க ஒரு ரிக்ஷா இருக்கா, அதுல ஒருத்தர் கணவான்கிற ஒருத்தரும் இல்ல, அதுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த ஆளுகிட்ட அந்த பிச்சைக்காரி பிச்சை கேட்கிறா. அப்ப அந்த பிச்சைக்காரனுடைய நிலைமையெல்லாம் எழுத்தாளர் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது அவளுக்கு என்ன நம்பிக்கை? அவ பிச்சை எடுக்கிறா, ஏன்னா அவ கை நீட்டி கேட்டாதான் பிச்சை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதோட குழந்தை இருக்கு, அந்த குழந்தையும் நம்ம இடுப்புலதான் இருக்கு, அதை நம்ம இறுக பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது ஒரு நம்பிக்கை. அந்த அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலும், ஆனா அந்த கண்களுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இழந்து காணப்படுகிறது. பசி என்று எழுதிய கலங்கிய கண்கள் அப்படின்னு சொல்ல, கண்கள் மட்டும் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிட முடியுது. இன்னொரு இடத்துல அகஸ்மத்தாக அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒண்ணு இயல்பாகன்னு எடுத்துக்கலாம், இல்ல சாதாரணமாக, இல்ல ஒரு பார்க்கும் தோரணையாக எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் ஒரு சரியான அர்த்தம் புரியவில்லை. அவர் எழுதியிருக்கிறாரு நம்ம எழுத்தாளர் அகஸ்மத்து அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த பிச்சைக்காரிக்கு பிச்சை போடவன்னு சென்னையில ஒரு பிச்சை போடுதல் என்ற உதவி ஒரு போக வஸ்தாக சென்னையில் இருக்கிறது. அது என்னை போன்றவர்களுக்கு அவ்வளவு எளிதாக கிட்டிவிடாது அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சொல்றாரு. அப்ப அதுவுமே அவருக்கு ஒரு நம்பிக்கை தான். அதுவுமே பிச்சை போடுறதுக்கு சென்னையில போட்டோம்னா அது போக வசு மாதிரி, அப்படிப்பட்ட தன்மை நமக்கு இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு நம்பிக்கை தான். இருந்தா கூட இந்த இடத்துல நம்ம போடும்போது இவங்களை பார்த்து அந்த பிச்சைக்காரி வரும்போது அங்கேயே மெய்மறந்து நின்றவள் போல், தெய்வத்தை லட்சியத்தை கண்ணெதிரில் கண்டவள் போல் அவற்றை அப்படின்னு சொல்லி ஒரு டாட் மார்க் பண்ணி அதை நிப்பாட்டுறாரு. அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம எழுத்தாளர் அவங்களுக்கு பிச்சை இட்டு இருக்கிறார் என்று கூட நம்ம அதை எடுத்துக்கிடலாம். அதனாலதான் பின்னாடி இருக்கிற அந்த வரி அந்த சோர்வும் சோகமும் நிலவிய கண்களில் இருந்து, துயரம் தேங்கிய அதரங்களிலிருந்து மேகத்தின் பின் ஒளிந்து சந்திரன் வெளிவந்த மாதிரி ஒரு சிரிப்பு வருது. அப்ப பிச்சை கை நீட்டி பிச்சை வாங்கிட்டா, அந்த சந்தோஷம் தான் இருக்கு. அப்ப ஒரு பிச்சைக்காரி ஒரு இடத்திலேயே இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இப்ப ஒருத்தர் இவர்கிட்ட வாங்கியாச்சு அப்படின்னா நான் அடுத்தவங்கிட்ட தான் போவான். அதனாலதான் அவள் குறைகள் அவளை அறியாமலேயே பால் சுவைத்துக் கொண்டிருக்கும் குழந்தை. அந்த குறைகள்னா நம்ம என்னென்ன சொல்லலாம்னா, அது என்ன நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. அதாவது உடல் மெலிஞ்சிருக்கும், தலைவிரி கோலமா இருக்கும், எண்ணெய் பசையற்ற தேசம் இருக்கும், பஞ்சடைத்த கண்கள் இருக்கும், சோகம் இருக்கும், துயரம் இருக்கும், ஒழுங்கற்ற சீரற்ற உடை தரித்து இருக்கும். இதெல்லாம் அவளுடைய குறைகளா நம்ம எடுத்துக்கிட்டு, அந்த குறைகள்லாம் இவளுக்கு தெரியல, அப்படி தெரியல, அவளுக்கும் தெரியல, அந்த குழந்தைக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பாக்குறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா கூட அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பயன் இருக்கான்னா கிடையாது. அப்ப அதுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு மத்தவங்களுக்கு புலப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அதுவுமே அவ ஒரு பிச்சைக்காரி தான்ங்கிற நம்பிக்கை மட்டும் மேலோங்கி நிற்கும்.
கடைசியில பாத்தீங்கன்னா எவ்வளவோ துயரங்களும் சோகங்களும் இருந்தா கூட அந்த குழந்தையை இறுக்கி பற்றி கொள்ள வேண்டும், கை நீட்டி காசு வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நம்பிக்கை மட்டுமே மாறாமல் அவரிடத்தில் இருக்கிறது. அது நம்பிக்கை தானே, இதுதான் நம்பிக்கைதான். அந்த பிரமையும் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் பிடித்துக் கொள்ள வேற என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்றாப்புல. இந்த முன்னாடி அதாவது ஹோட்டல் ஓனருடைய குழந்தையை கொஞ்சியவர் வந்து எழுத்தாளருடைய நண்பர். ஆனா பின்னாடி வரக்கூடியவர் வந்து ஓடிவா ஓடிவா 1 2 3 குழந்தையின் களங்கமன்ற வெள்ளி கிண்ண துணி போன்ற சிரிப்பு, ஒரே பாய்ச்சல், அவர் மீது என்ன நம்பிக்கை? இது எந்த குழந்தை? ஒண்ணு ஹோட்டல் குழந்தையா, இல்ல அந்த கணவனா, இல்லாட்டி அந்த பிச்சைக்காரியிடம் இருந்த குழந்தையா அப்படின்னு தெரியல. அந்த கணவனை நோக்கி எதிர்ப்புன்னா அவரோ அப்படின்னு சொல்லி ஒரு இது போடுறாங்க. இந்த 2 கடைசி பக்கத்தில் வரக்கூடியது யாரை குறிப்பிடுகிறார் என்று வெளிப்படையாக நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை யார் எடுத்திருக்கிறா? இந்த குழந்தை வந்து பிச்சைக்காரியின் குழந்தை தாவிருச்சா? ஒருவேளை வந்து குழந்தைய பார்த்த உடனே வந்து ஒரு வசீகரத்தன்மை அவரிடத்து நண்பர்கள் அவர்கிட்ட போயிருச்சா? இல்ல இந்த ரிக்ஷாவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கணவான்கிட்ட போயிருச்சா? அதையும் கணவான் தான் எழுதுறாரு. அப்ப ஒரு ரிக்ஷா வந்து அந்த இடத்துல நிக்க போறதும் இல்ல. காசு சில்லறை கொடுத்தா அந்த ரிக்ஷா அவன் பாட்டு போயிருவான். அப்ப அவர் வந்து அந்த இடத்துல இருந்தாரா? அப்படின்னு சொல்லி இந்த பின்னாடி வந்த அந்த பாரா மட்டும் கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இருந்தாலும் நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு இடத்தும் ஒவ்வொரு விதமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கதையாசிரியர் முடிச்சிருக்காங்க. மிகவும் ஒரு சிறப்பான கதை. வாழ்க வளமுடன். அபிராமி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வழக்கம் போல் நல்லதொரு பின்னோட்டம் கொடுத்தீங்க. என்னென்ன சந்தேகங்கிறதையும் உங்களுக்கான சந்தேகத்தையும் சொன்னீங்க, எங்களுக்கான சந்தேகத்தையும் தீர்த்தீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கூட நீங்க சொன்னதுல பட்டணத்தில் மின்சார கோரமும் அதனுடன் குழம்பும் இரைச்சலும், பட்டணம்னாவே இரைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கு. வாகனங்கள், மனித நடமாட்டம், 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம்னு இந்த மின்சார கோரம்ன்றது எனக்கும் புரியல. அடுத்து பாத்தீங்கன்னா அவளை பிச்சைக்காரின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த குழந்தைய துயரத்தின் சிற்றூருன்னு சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய இது வருது. வர வர புதுமை பித்தன் கதைகள் நிறைய நம்மளை யோசிக்க வைக்குது. நிறைய கருத்துக்களை ஒவ்வொருத்தர்ட்டேருந்து ஒவ்வொரு கருத்துக்களை உருவாக்குது. அருமையான ஒரு நிகழ்வு. அடுத்து இன்றைய நிகழ்வுக்கு அடுத்ததாக பின்னோட்டம் வழங்க நமது பனித்துளி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்பிக்கை என்ற சிறுகதை மிக அற்புதமான ஒரு சிறுகதை. அதை பற்றி விரிவாக நம்முடைய சாத்தூர் கணேசன் அவர்கள் சொன்னாங்க. இதில் நம்பிக்கையினுடைய அந்த நம்பிக்கை என்ற அச்சாணியில தான் எல்லாமே சுழன்று வருது. இந்த புதுமை பித்தனுடைய இந்த கதையில 3 பேருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர் காட்டுறார். ஒன்று, இந்த நண்பர், வெற்றிலை போடக்கூடிய நண்பர், அவர் தன்னுடைய நண்பன் தனக்கு தண்ணீர் ஜலம் வாங்கி தருவார் என்ற ஒரு நம்பிக்கை, அது சாதாரண நம்பிக்கை தான். அதே போல் அந்த குழந்தை, ஹோட்டலில் உள்ள அந்த முதலாளியினுடைய குழந்தை, அது இவர் மேலே வைக்கிற நம்பிக்கை அது அபாரமான நம்பிக்கை தான். காரணம் என்னென்னா, முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர், அவர் 1 2 3ன்னு உடனே இந்த குழந்தை ஓடி போய் விழுது அப்படின்னா, அந்த மனிதருடைய புன்சிரிப்பு, அந்த மனிதருடைய இயல்பான சில குணநலங்களை பார்த்து தான் குழந்தைங்க பழகும். குழந்தைங்க எல்லாத்தையும் போய் பழகாது. அப்போது அந்த குழந்தை 1 2 3ன்னு உடனே அந்த மனிதரை முழுமையாக நம்புது, ஓடி போய் தாவி போய் உட்காருது. அந்த குழந்தைகளுடைய நம்பிக்கை விசித்திரமானது. இந்த அடுத்து சொல்லக்கூடிய அந்த பிச்சைக்காரி, அந்த பிச்சைக்காரியை சொல்லும்போது அபிராமி சிறப்பாக கதையை சொன்னாங்க. ஆனால் ஒரு இடத்துல அந்த பிச்சைக்காரியை பற்றி சொல்லும்போது கருப்பு உடை இந்த பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது கருப்பு உடை இல்லைம்மா, அது வந்து வெள்ளை ஆடை. வெள்ளை ஆடை அணிந்து தலையை மட்டும்தான் மூடியிருக்காங்க, முகத்தை மூடலை. அப்போ வெள்ளை ஆடை அப்படிங்கிறது சொல்லும்போது கணவனை இழந்த பெண் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அந்த குழந்தைக்கு 4 அல்லது 5 மாதம்தான் இருக்கும் அப்படின்னு புதுமை பித்தன் பதிவு பண்ணுறாரு.
அப்போ அண்மையில் கணவனை பறிகொடுத்த ஒரு பெண் வெள்ளாடை உடுத்தியிருக்கா. தலையை மட்டும் மூடி இருக்கா, முகத்தை மூடலை. காரணம் என்னன்னா, அவளுடைய முகத்துல உள்ள அந்த துயரத்தின் வெளிப்பாடு மற்றவர்களுக்கு தெரியணும். இந்த குழந்தைக்காக வேண்டி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த முக்காடை தலையில மட்டும்தான் போட்டிருக்கா, முகத்தை மூடலை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை பால் குடிக்குது, தாய்ப்பால் குடிக்குது. ஆனாலும் கூட அதனுடைய கண்கள் வந்து ஏறக்குறைய உயிரற்றது மாதிரி தான் அப்படின்னு தான் அதில் பதிவு பண்ணுறார். உயிரற்றது மாதிரினா அந்த தாய்ப்பால் கூட இல்லை அந்த அந்த பெண்மணிக்கு, இல்லையா? அது மாதிரிலாம் அது புரிய வைக்கிறார் நமக்கு. இன்னொன்று, அந்த தாய் என்ன பண்ணுறா, தன்னை அறியாமல் அந்த குழந்தைய இறுக்கி அணைத்து கொள்ளா. என்னதான் வகையில் இருந்தாலும் குழந்தைய விட முடியாது. அது அந்த குழந்தையின் மீது கொண்ட பாசமா அல்லது கை வலிக்குதா, கை சோர்ந்து போகும்போது கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கும். அது மாதிரி அந்த பெண்மணி பண்ணினாளா அப்படிங்கிறது தெரியல. அந்த தாயினுடைய முகத்துல ஒரு துயரம், ஒரு சோர்வு, அதை விட ஒருபடி அதிகமா இவர் சொல்லும்போது, பசி என்று எழுதிய மாதிரி கலங்கிய கண்கள். ஒரு கண்ணுல பாவம், இன்னொரு கண்ணுல சீயும், இல்லையா? பசி என்று எழுதிய மாதிரி கலங்கிய கண்கள், தரமாட்டாங்களா என்று நம்பிக்கை இழந்த கண்கள். அது அந்த கை கணவானை நோக்கி நீட்டியது. கணவான் கொடுக்கல. கடைசி வரை அவன் வந்து காசை அந்த பெண்மணிக்கு கொடுத்தாதான் இதுல நான் படித்த வர அதுல அப்படி வரல. ஆனா ஒரு நம்பிக்கையில தான் அவன் கை நீட்டிட்டு இருக்கா. இவன் இந்த சின்ன குழந்தை விளையாடுது, அத இந்த பிச்சைக்கார பெண்மணி பார்க்கிறா. திரும்பி அவள் முகத்துல சிரிப்பு வருது. அப்போ ஒரு உண்மையான தாய் தன் குழந்தை வாடி இருந்தால் கூட இன்னொரு குழந்தை மகிழ்ச்சியா இருக்கிறத கண்டு மகிழக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவள் தான் அந்த பிச்சைக்காரி என்ற கதாபாத்திரத்தை அவர் காட்டுறார். ஏன்னா பிற குழந்தை சந்தோஷமா இருக்கிறது கண்டு தாய் உள்ளம் எப்பவுமே அப்படித்தான். தான் துயரப்பட்டாலும் இன்னொரு குழந்தை அழகா சிரிக்குது அப்படின்னா அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம இதுல பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியோட பார்க்கிறா. ஆனா அந்த நீட்டிய கை தன் குழந்தைக்காக வேண்டி, இந்த சிரிப்பு அது இதெல்லாம் பிற குழந்தை மற்ற குழந்தையை பார்த்து. ஆனா கை நீட்டுறது தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி அவ கை நீட்டி நிற்கிறா. அந்த கணவானும் அந்த குழந்தையினுடைய சிரிப்பை பார்க்கிறான், ரசிக்கிறான். ஆனா அதுல ஒரு வரிய ஆழமா பதிவு பண்ணியிருப்பார். என்னன்னா, பை மாத்திரம் கைக்குள் பலமாக இறுக பிடிபட்டிருக்கிறது. ஏன்னா யாராவது பிடிக்கிட்டு ஓடிடக்கூடாது. இப்போ இந்த பைய இந்த பணத்தின் மீது கொண்ட நம்பிக்கை, இவருடைய அது தவறான நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது நம்பிக்கையே இருக்கு, தன்னம்பிக்கையும் இருக்கு, அவநம்பிக்கையும் இருக்கு. ரெண்டையும் கலந்து அதில் கொண்டு வர்றாரு இவர். இந்த கணவான் அந்த பை மாத்திரம் கைக்குள் பலமாக இருக பிடிபட்டு இருக்கிறது அப்படின்னா, அவங்க கொடுத்த பாடு இல்லை, அவங்க கொடுக்க மாதிரியான ஒரு எண்ணத்துல இல்லை. அதை விட இந்த வெற்றிலை போடக்கூடியவர் என்ன பண்றாரு, என்ன காசு போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த பிச்சைக்காரியை விட ஒருபடி மேல்தான் இவருடைய வாழ்க்கை அலை அலைந்துட்டு இருக்கு. அப்படின்னா அந்த பிச்சைக்காரியை விட கொஞ்சம் தான் இவர் உயரம். இந்த இடத்துல இன்னொன்னு பதிவு பண்றாரு. இந்த என்ன தர்ம சிந்தனை, அந்த தர்ம சிந்தனையை சொல்லும்போது நான் அதை விழுந்து சிரிக்கவும் தோணுச்சு. என்ன அப்படின்னா, தர்ம சிந்தனை அப்படிங்கிறது ஒரு போக வஸ்துன்றாரு. போக வஸ்து என்ன? ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு பொருள். அந்த போக வஸ்து தீமை தான் தரும். என்னைக்கு அது நன்மை செய்யும்? தர்ம எல்லாரும் கொடுக்கணும் போல தோணும், ஆனா கொடுக்க மாட்டாங்க. அது போக எல்லார் மனசுலயும் தர்ம சிந்தனை தோணும். கொடுப்பவங்க இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது என்ன, எல்லோருக்கும் அந்த மனசுல இறக்கம் வரும். ஆனா 1-2 பேர் தான் காசு போடுவாங்க. அப்போ அது வந்து ஒரு போக வஸ்துன்றார். தர்ம சிந்தனைங்கிறது போக வஸ்து. அது செயலா மாறும்போது தான் நல்லா இருக்கும். ஆனா இங்க இந்த வெற்றிலை போடுபவருக்கு அந்த எதுவும் இல்லை, அந்த எண்ணமே வரல. இப்போ கடைசியா நீட்டிய கை நீட்டியபடி தான் இருக்கு. கண்கள் ஒளி இழந்து தான் இருக்கின்றன. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, ஆனாலும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறாரு. ஏன்னா யானையின் பலம் இதிலே தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் இதிலே நம்பிக்கையிலேன்னு ஒரு பாட்டு கூட உண்டு. அது மாதிரி நம்பிக்கையோடு கை நீட்டா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கொடுத்தாரா கொடுக்கலையா, ஆனா அவரை பொறுத்தவரையில கொடுக்க மாட்டார்னா தோணுது. யார் அந்த கணவான்? காரணம் என்னன்னா, பை மாத்திரம் இல்லையா கைக்குள்ள பலமாக இருக்கப்பட்டு இருக்கு, அவர் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. இந்த கடைசியா ஓடிவா ஓடிவா 1 1 2 3 அந்த குழந்தையினுடைய சிரிப்பை முதல்ல அந்த ஹோட்டல்ல அந்த வெற்றிலைக்காரருடைய
நண்பர் அவர் தான் திரும்பவும் சொல்றாரு, ஓடிவா ஓடிவா 1 2 3. அவருக்கு அந்த குழந்தையை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதான் இதா இருக்கே தவிர இந்த குழந்தையை பற்றிய சிந்தனையும் அந்த மனிதரிடம் இல்லை. அப்ப அது ஒருவேளை போலியான அன்பை அவர் காட்டுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் தோணுது. நல்ல ஒரு அருமையான கதை. ஆனா நம்பிக்கையை சுற்றி ஒரு 3 பக்கத்துல அருமையா படைத்திருக்கார். நல்லா சொன்னாங்க அபிராமி. இவர்களை போன்றவர்கள் இந்த அபிராமியும் இன்னும் நிறைய கதைகள் வாசித்து நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தில் உரையாடணும் என்று வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி நன்றி ஐயா. நல்லதொரு பின்னோட்டம். எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. மிகவும் பயனுள்ள ஒரு பின்னோட்டமா இருந்துச்சு. மகிழ்ச்சி. அடுத்து நமது மதிப்பிற்குரிய ஏழுமலை ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். ஒரு இளம் தலைமுறை மாணவி அபிராமினுடைய முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய முயற்சி செய்து நீங்கள் நிறைய கதைகளை சொல்லணும், கருத்துக்களை சொல்லணும். உங்கள் கூட படிக்கிற மாணவியர்களையும் ஊக்கப்படுத்தணும். அது என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது கதைக்கு ஒரு நம்பிக்கையை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, பின்னோட்டத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அதனுடைய அறிவியல் வடிவம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பிக்கை, அதாவது அறிவியலில் நம்பிக்கையை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். ஆமாம், நிறுவனம் அதை. அப்போ தான் அது சரிங்க. ஆனால் அதுக்கு ஆரம்ப நம்பிக்கை தான். முதல்ல அவங்க ஒரு விஷயத்தை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது அதில் முதல்ல நம்பிக்கை தான் வச்சு தான் சிலதெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அதை நிறுவுவாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பை கண்டுபிடிச்ச போது அது கார்பனை கொண்டு அந்த இழையை உருவாக்கி அது செய்கிறாரு. என்ன ஆகிப்போது, அது ஃபியூஸ் ஆகி போகுது. ஒரு முறை அது ஒரு நூற்றுக்கணக்கான முறைகள் வச்சு ஃபியூஸ் ஆகி போகுது. அதுக்கப்புறம் கடைசியில் அவர் வெற்றி பெறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, நான் நூற்றுக்கணக்கான முறை நான் தோல்வி அடைந்தேன் என்று நீங்கள் நினைக்கலாம். அது அப்படி இல்லை. நூற்றுக்கணக்கான விதங்களில் அது ஃபெயில் ஆகும்போது, அதாவது ஃபியூஸ் ஆகும் பொழுது நான் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன். அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் நான் அதை கடைசியில் நிறுவ முடிஞ்சது அப்படிங்கிறார். அதனால் எதை ஒன்றினுடைய அடிப்படையும் நம்பிக்கை தான். ஆனால் நம்பிக்கையோடு நிற்கக்கூடாது. அவர் கூட பணித்துளி அவர் சொன்னார், தர்ம சிந்தனைன்றது போகவஸ்து. அது அதில் பயன் இல்லை, செயலாக மாறினாதான் பயன் அப்படின்னாரு. அதுக்கும் அடிப்படை அதுதான். ஒரு விஷயம் அது நல்லதோ கெட்டதோ அது அந்த அளவில் நின்றுட்டா அதில் பயன் இல்லை, அது செயல் வடிவம் பெறணும் அப்படின்ட்டு சொன்னார். அது சிறப்பானது நம்பிக்கைக்கு. கடைசியாக சாத்தூர் கணேசன் அவர்கள் சொன்னார், அகஸ்மாத்து அப்படின்ற அந்த சொல்லுக்கு பொருள் தெரியல அப்படின்னாரு. அகஸ்மாத்துன்ற சொல்லுக்கு பொருள் தற்செயலாக அப்படின்னு அர்த்தம். அந்த சொற்றொடரில் இல்லை வாக்கியத்தில் பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது நீ எந்த மாதிரி எழுதப்பட்டிருக்குன்னு இப்போ எனக்கு தெரியல. ஆனால் அகஸ்மாத்துன்னா தற்செயலாக அப்படின்றது இதுக்கு தான் நான் நிறைய தடவை சொல்றது எப்பவுமே முடிந்த வரையிலும் எழுத்துக்களில் போகும் பொழுது முடிந்தவரை தமிழ் சொற்களாக எழுதணும். அந்த பொறுப்பு அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது பாருங்க, இப்போ சாத்தூர் கணேசன்லாம் ஒரு இலக்கியத்தில் பயிற்சி உள்ளவர். அவருக்கே இந்த சொல்லு தெரியல. இது மாதிரி தான் நிறைய சொற்கள் நம்ம தூக்கி பரணையில் போட்டுடுறோம். பொதுவாக சொல்லுங்களேன், இப்போ பாமர மக்கள்கிட்ட திருமணன்ற சொல்லே வராது, கல்யாணம் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நடுத்தர வர்க்கத்தில் சோறுன்ற சொல்லு வராது, சாதம் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி மகிழ்ச்சின்ற சொல்லு வராது, சந்தோஷம் தான் சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது எனக்கு உள்ளபடி நான் ஒரு பொறியாளராக இருந்தால் கூட எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி படித்தேன் நான். நகம்ன்ற சொல்லு கூட தமிழ் இல்லை, உகிர் அப்படின்றது அதுக்கு பேருன்றாங்க. உகிர்னா தான் நம்ம சொல்ற நெயில், நகத்துக்கானது. இது எந்த அளவுக்கு சரி தப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் மொழியில இப்படிப்பட்ட சொற்கள் பரணையில் தூக்கி போடப்பட்டு பிறமொழி சொற்கள் கலந்து அதை எழுதினால்தான் மக்களை சென்றடையும் என்ற நிலை உள்ளது என்பது ஒரு மொழியினுடைய இனத்தினுடைய வீழ்ச்சியாக தான் நான் நினைக்கிறேன். இதை மக்கள்கிட்ட போய் சேரணும், அதான் நம்ம முக்கியம், அதனால இதை விட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை
நான் ஏத்துக்கல. அதனால இப்ப இது மாதிரி ஆன கதைகளை சொல்லும் பொழுது அதை கதை சொல்றவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சொற்கள் வரும்போது அதற்கான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை சொன்னா இப்போ இங்க கேட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியலன்னா அது பயனுள்ளதா இருக்கும். அந்த அடிப்படையில தான் நான் இதை சொன்னேன். மிக சிறப்பான பொழிவு, அருமையான கதை. இந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நல்லதொரு பின்னோட்டம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகளை நம்ம பரன்ல தான் போட்டிருக்கோம். ஆனா கிராமத்துல இன்னும் தமிழ் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நிறைய வார்த்தைகள் வந்து புழக்கத்துல இருக்கிறது கிராமத்துல தான். நன்றி ஐயா, நன்றி. அடுத்து பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கும் நமது மதிப்பிற்குரிய ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்பிக்கை என்ற புதுமைப்பித்தன் கதையை அபிராமி நல்ல குரல் வளத்தோடு சொன்னார். அந்த தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. தமிழ் துறையில இவர் வந்து வருங்காலத்தில் மிளிர்வார் என்று நம்புகிறேன். இவர் வந்து அதாவது பெரியவங்க தான் குறிப்பெடுத்துக்கிட வேண்டியது இருக்கு. மாணவர்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா நினைவாற்றல் அந்த கதையை ஒரு தடவை படிச்சதும் அப்படியே அவங்க மனசுல பதிஞ்சிருது. அதனால மாணவர்களுக்கு அது தேவையில்லை என்று நினைக்கிறேன். அது ரொம்ப அருமையாக சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அந்த பிச்சைக்காரிக்கு ஒருபடி மேல் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருபடி மேல். அதான் தட்டா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். மேல்தட்டு வர்க்கம், கீழ்த்தட்டு, நடுத்தட்டு வர்க்கம், கீழ்த்தட்டு வர்க்கம்னு தட்டா பிரிச்சு வச்சிருக்கோம். அதை வச்சு அவர் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டது மாதிரி. அதான் கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நமக்கு கீழே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. அதை நினைச்சு நிம்மதிப்பட்டுக்கிடணும்னு சொல்லி இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த கீழ்த்தட்டு வர்க்கத்திற்கு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டியது நமது கடமை என்றும் குறிப்பிட விரும்புகிறேன். கையேந்தும் போதெல்லாம் காசு கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பிச்சை எடுக்கவங்களுக்கு அந்த நம்பிக்கை தான் இருக்கு. அன்றாட காட்சிகள் இது வாழ்க்கை என்ற சக்கரம் நகர்வதற்கு நம்பிக்கை என்ற சக்கரம் தான் தேவை. நம்பிக்கை சக்கரத்துலதான் வாழ்க்கை என்ற உன்னதமான பயணம் நடக்கிறது என்று கருதுகிறேன். இதுல வந்து இவர் வந்து ஒரு ஒப்பீடு சொல்லியிருக்காரு பாருங்க. ஒப்பீடு அதாவது ஒரு குறியீட்டால் ஒப்பீடு செய்கிறார். அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுறதுக்கு கை நீட்டுறாப்புல 1 2 3ன்னு சொல்லி அது குழந்தை தாப்பிக்கிட்டு போகுது. அதே அந்த குழந்தைய தூக்குறதுக்கு கையேந்துதாப்புல. ஆனா அந்த பிச்சைக்காரி காசு வேண்டி கையேந்துறாப்புல. அந்த அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு கூறியிருப்பது ரொம்ப அருமை. கடைசியில அந்த அவருக்கு அந்த கணவான்கள் எப்படி காசை நகர்த்துவாங்களா? நகர்த்த மாட்டாங்க. அவங்க காசு போடவில்லைன்னு செய்யல. ஆனால் அந்த அந்த குழந்தையினுடைய சிரிப்பு வந்து எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. களங்கமற்ற வெள்ளிக்கிண்ண தொனி. அந்த வெள்ளிக்கிண்ணத்துல வெள்ளிக்கிண்ணம் ஓசை போன்று அந்த குழந்தையின் சிரிப்பு இருந்தது அப்படின்னு நல்ல ஊமையை சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அருமையான கதை. எல்லோரும் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் புதுமைப்பித்தன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்லதொரு பின்னோட்டம் வழங்கிய தங்களுக்கு நன்றிகள். அம்மா வணக்கம்மா. ஒரு சின்ன செய்தி. சொல்லுங்க. அதான் ஐயா வந்து இப்ப பணித்தொழிலையா சொன்னாங்க. ரைட்டு தான். அதாவது அந்த கணவான் வந்து அவன் பிச்சை போடவே இல்லை. அவன் பையத்தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கான ஒழிச்சு பிச்சை போடணும் ஒரு எண்ணம் வரவும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து எழுத்தாளர் வந்து என்னை பொறுத்தமட்டில் பிச்சை இட்டிருக்கிறார் என்றுதான் நான் வந்து அர்த்தப்படுற மாதிரி இருக்கு.
எப்படின்னு சொன்னா, சென்னையில தர்ம சிந்தனை ஒரு போக வஸ்து, ரைட் தான். அதை என்னை போன்றவர்கள் எளிதில் அனுபவித்து விட முடியாது. நானும் யார்? அவளை விட ஒரு படி மேல். ஒரு படிங்கிறது பிச்சை எடுக்கிற நிலைமையில இல்ல. பிச்சைக்காரி, அவ பிச்சைக்காரி. அவரை விட கொஞ்சம் நான் கொஞ்சம் மேல இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா, அவ அந்த ரகளை இவளை ஓட்டல் பக்கம் திரும்பச் செய்தது. திரும்பியவள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மெய் மறந்து நின்றவள் போல், தெய்வத்தை, லட்சியத்தை கண்ணெதிரில் கண்டவள் போல், அவற்றை அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த அவற்றைன்னு சொல்லிட்டு ஒரு டாட்டா வைக்க போகும்போது கண்களில் ஒரு பிரமிப்பு. அப்ப எழுத்தாளர் ஏதோ கொடுத்திருக்கிறாரு. அந்த கொடுத்திருக்க போய் தான் அந்த பின்பக்கத்துல அவளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சோர்வும் சோகமும் நிலவிய கண்களிலிருந்து துயரம் தேங்கிய அதரங்களில் இருந்து மேகத்தின் பின் ஒளிந்து சந்திரன் வெளிவந்த மாதிரி ஒரு பின் சிரிப்பு. அப்ப அந்த பிச்சையை நம்ம எழுத்தாளர் இட்டிருக்காருன்னு இந்த இடத்துல அர்த்தப்படுது. என்னுடைய அர்த்தம். இத நம்ம ஐயா மருத்துவர் ஐயா கொஞ்சம் விளக்கி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒண்ணும் இல்லை. அதாவது அந்த கணவன் அவன் பிச்சை இடல தான் அவ செய்யல. ஆனா இந்த வரி மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் எழுத்தாளர் அவருக்கு என்ன இருக்குது, சென்னையில போடுறதுக்கான எண்ணங்களுக்கு வராது, அது போக வசுதான். இருந்தால் கூட அவர் செய்திருக்கிறார் என்று சொல்ற மாதிரி இந்த வாசகம் இருக்கு. எழுத்தாளர் அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்று என்னுடைய கருத்து. அதுல சொல்றாங்களா ஐயா, அதுல ஈயன இறத்தல் இழிந்தன்று ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று இலக்கிய பாடல். அது மாதிரி ஒரு எண்ணத்தினுடைய உந்துதல் அப்படின்றது காந்தி கூட என்ன சொல்றாருன்னா, ட்ரஸ்டிஷிப் தான் சொல்றாரு. அவரு ஒரு பணக்கார ஆகுறதுனால தப்பு இல்லை. அதாவது கம்யூனிஸ்ட் அதுக்கு எதிரானது. பணக்காரன் சுரண்டுவதின் மூலம் பணக்காரன் ஆகிறான் அப்படின்றது கம்யூனிஸ்ட் தத்துவம். ஆனா காந்தி என்ன சொல்றாரு, அது பணக்காரன் ஆகுறதுனால தப்பு இல்லை, நீ அதுக்கு ட்ரஸ்டிஷிப் மாதிரி இருந்து உனக்கு தேவைக்கு போக எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்துடுன்றாரு. இது மாதிரியான மனநிலை வருவதற்கான முதல் படி தானே தர்ம சிந்தனை அப்படின்றது. இதெல்லாம் அதை தவறு இல்லை, அதோட நின்னா பயன் இல்லைன்னு நம்ம சொல்லணும். அதை போக வஸ்து அப்படின்னு சொல்றதுன்றது எந்த அளவுக்குன்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது செயல்பாட்டினுடைய முதல் படி, அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணும். நன்றி. உங்கள் இருவரது கருத்துக்களுக்கும் நன்றி ஐயா. அடுத்து இங்க ஆண்ட்ராய்ட் டூன்னு கொடுத்து ஒருத்தவங்க இருக்கீங்க. நீங்க ஏதாவது சொல்றீங்களா, சொல்ல விரும்புறீங்களா, பின்னோட்டம் தர்றீங்களா? அவங்க மைக் ஆன்லயே இருக்கு. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. பேர் இல்ல அதுல. சரி, அடுத்து இது கதை சொல்லிக்கான நேரம். அபிராமி, நீங்க உங்களோட கருத்துக்களை இப்போ தெரிவிக்கலாம். அதாவது இப்ப எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க கதை சொன்ன விதத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து அவர்களோட சிந்தனைகளையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு நீங்க உங்க கருத்துக்களை இப்பொழுது வழங்கலாம். வாங்க அபிராமி. அபிராமி, எனக்கு கருத்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றிகள் பற்பல. எல்லாருமே நான் சொன்ன கதைக்கு ரொம்ப அழகான பதிவுகள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி எல்லா பேராசிரியர்களுக்கும். இதே மாதிரி நான் நிறைய கதைகள் படித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். நன்றி. மகிழ்ச்சிமா. நீங்க மேன்மேலும் வளர நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களை வாழ்த்துகிறது. அடுத்து இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி கட்டம் நமது மருத்துவர் ஐயா அவர்களின் சிறப்புரை இடம்பெறுகிறது. ஐயா அவர்களை வணங்கி நிறைவுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அபிராமி இன்னைக்கு நல்லா சொன்னாங்க. மாணவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல குறிப்பே இல்லாம அந்த கதையை முழுவதுமாக உள்வாங்கி அந்த கதை என்ன சொல்ல வருகிறது, இந்த கதை படித்தாலே ஒரு வாழ்க்கைன்றதே ஒரு நம்பிக்கை தான் அப்படின்றது ஒரு
தெரியும். ஒரு இளம் மனது படிக்கும்போது அவர்கள் இன்னும் என்னென்னமோ சந்திப்பார்கள். அதிலெல்லாம் ஒரு வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு ஏற்பட்டு பல சிக்கல்களை தீர்க்கக்கூடியதாக ஒரு கதை வாசிப்பு இருக்கும். மிக அருமையா உணர்ந்து சொன்னாங்க. அதான் முக்கியமானது. எந்தவித குறிப்பும் இல்லாமல் கதையை முழுவதுமாக உணர்ந்து சொன்னாங்க. இது ஒரு அருமையான கதை. பின்னூட்டம் இன்னைக்கு ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டாங்க. அந்த இவரு ஆரம்பிக்கும்போது அந்த புதுமை பித்தன் வெற்றிலை பழக்கத்த ஆரம்பிச்சு சொல்லும்ப, அந்த காப்பி கலர் குடுக்கிற நாசுக் பேர்வழி அல்ல நான் அப்படின்றாரு. தண்ணி எனக்கு வேணும் அப்படின்றது. அவருடைய நண்பர் ஒருத்தர் வர உபகாரம். அது வந்து அவர் வந்து வெற்றிலை போடுமான்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அவருக்கு தெரியும் இவர் தண்ணி குடிக்கிறதுனால ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த வெத்தலை கடைக்காரன்ட்டு சொல்றாரு. பழைய ஏட்டு பிரதிகள் இந்த மாதிரி ஒருத்தன் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த இவனுக்கு அந்த வெற்றிலை கடைக்காரனுக்கு என்னை போன்ற பழைய ஏட்டு பிரதிகள் வரும் என்று தெரியுமோ என்னமோ. அந்த பழைய ஆள்களை சொல்றது. ஏட்டு பிரதின்னா ஓலைச்சுவடிகள். அது ஒரு பழமையானது. அப்படி வருமோ என்னமோன்னு தெரியுமோன்னு தெரியல. அவனு ரெடியா இருந்தான் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த நண்பரை பத்தி சொல்றார். அந்த நண்பர் எப்படிப்பட்டவர்னா வசீகரிக்கக்கூடியவர். சமூகத்தின் எந்த படிக்கட்டுல இருந்தாலும் சரி, அந்த நபர்கள் அவரிடம் தன்னுடைய உள்ளத்தை திறந்து சொல்லிருவார்கள். இது யாரா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அழகர்சாமியா இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா குழந்தைகளை பார்த்த உடனே குழந்தை வந்து ஓடிவான்னு சொன்ன உடனே பயங்கர ஃபாஸ்டா ஓடிடும். அத சொல்றாருல, அந்த குழந்தை வந்து ஒரு படிக்கட்டுல இருந்து இன்னொரு படிக்கட்டு எடுத்து வைக்கும்போது ரொம்ப கவனமாகவும், மெதுவாகவும் எடுத்து வைக்குது. ஆனா இவர் கூப்பிட்ட உடனே எப்படி ஒரே தாவுல தாவி பாஞ்சு வருது. நம்பிக்கைதான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அந்த உற்சாகம் யாருக்கு? குழந்தைக்கு அதிகமா இருந்ததா? இவருக்கு அதிகமா இருந்ததான்னு தெரியல. ஒரு பெரிய இது நடந்தது. நான் ஒரு தத்துவ விசாரணை மாரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு வார்த்தையும் சொல்ல அந்த க அழகு கலைத்தன்மை சாயும் காலம். நான் வந்து மரியாதை குறைவா சொல்லலன்றாரு. சாயங்காலம் தான் அது சொன்னது. அது சாயும் காலம்ன்றது ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக கூட நீங்கள் அர்த்தப்படக்கூடும். ஆனா நான் அப்படி சொல்லல அப்படின்றாரு. ஒரு வாசிப்புல ஒரு களைப்பை போக்குவது. அப்படி சொல்றதா அப்படி சொல்றாரு. பிறகு அந்த பட்டணத்தின் மின்சார கோரமும் அவர் எல்லா இடத்துலயும் சொல்லுவார். குழம்பும் அந்த சத்தங்களும் பிறகு அந்த கணவான் பத்தி. அந்த கணவான் வந்து எல்லாத்திலும் கணவான் தான் பாரு. கனவான் வந்து செல்வத்திலும் கனவான், பணத்தை இருக்க பிடித்து கொள்வது கனவான், ஆளு நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு கணவான். ரிக்ஷால வந்து அவன் இது பண்றான். அந்த பிச்சைக்காரிக்கு குழந்தை துயரத்தின் சிற்றுருன்றாரு. அதாவது ஒரு குழந்தையை ஒரு பிச்சைக்காரியின் குழந்தையை அது உயிரோட இருக்கா இல்லையான்றது கூட ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடியது. இவள் பிச்சை கேட்கும்போது கூட அது மார்பில் பால் அருந்திக் கொண்டிருக்கிறது. துயரத்தின் அப்ப துயரத்தின் பேருரு யாரு அப்படின்னா அந்த அம்மா தான். துயரத்தின் சிற்றுரு வந்து அந்த குழந்தையாக சொல்றார். அது அருமையா சொன்னாங்க. பணித்துளி ஐயா சொன்னாங்க. ஒரு பசி வந்து முகத்துல எழுதி இருந்ததுன்றார். 2 கண்களும் கலங்கி இருந்தப்ப அவள் முகத்தில் துயரம் சோர்வெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த பசி வந்து முகத்திலே எழுதி இருந்ததுன்னு சொல்றார். எழுதிய மாதிரி கலங்கிய கண்கள் அப்படின்றது. நம்பிக்கை இழந்த கண்கள். அவள் கண்கள் வந்து நம்பிக்கை இழந்துருச்சு. ஆனா கை என்ன எப்படி இருக்குது? அவளுடைய மனம் எப்படி இருக்குன்னா, கை கணவானை நோக்கி நீட்டியது நம்பிக்கையோடு இருக்கு. அவன் ஏதாவது செய்வான், குடுப்பான் அப்படின்னு விளக்கவே இல்ல அந்த சிந்தனை. அதுக்கப்புறம் அத பார்த்த உடனே இவருக்கு ஒரு தர்ம சிந்தனைன்றாரு. காந்தியும், மார்க்சியமும் 2ம் இலக்கு ஒன்றுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொன்னது காந்தியும் சொல்கிறார், மார்க்சியமும் சொல்கிறது, தாய்மானவரும் சொல்கிறார், மணிமேகலையும் சொல்கிறது. நம்மளுடைய பரம்பரையான தமிழ் இலக்கியங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லும். ஆனால் அந்த நடைமுறை அந்த இலக்கை அடைவதற்கான வழிமுறைகள் தான் வித்தியாசம். மார்க்சியத்துக்கும் காந்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் செல்வம் உள்ளவர்கள் தங்களிடம் உள்ள செல்வங்களை தாங்களே பிரித்து கொடுத்து விட வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி செல்வம் குறித்த சிந்தனை எல்லாம் வளர்ச்சியடையாத போது அவர் சொன்னது அதையே காந்தி எடுத்துக் கொள்கிறார். ஆனால் மார்க்ஸ் என்ன சொல்கிறார் என்றால் உள்ளவன் வந்து சுரன்றவன் வந்து கொடுக்க மாட்டான். ஒண்ணு அவன்கிட்ட இருந்து பிடுங்கணும். அவனா கொடுத்தானா சரிதான். அது வந்து நம்ம ஏத்துக்க போறது இல்லை. ஆனால் பொதுவாக கொடுக்க மாட்டார்கள். அது வந்து வேற வழி இருக்குன்னு சொல்றாரு. இது அப்ப தர்ம சிந்தனை வந்து அங்க வந்து போதை வஸ்துன்னு சொல்றாரு. அதுல ஒரு ஒரு இதுவும் வைக்காரு. எளிதில் அனுபவித்து என்னால அதை எளிதில் அனுபவிக்க முடியாது.
அது ஒரு போதை வஸ்தா. சிகரெட் குடிச்சா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சில பேர் நினைக்காங்க. தண்ணி அடிச்சா சில பேர் வந்து இருக்காங்க. ஆனா அதை என்னையால அனுபவிக்க முடியாது. ஏன்னா நானும் அவளும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அவளோட கொஞ்சம் மேல இருக்கிறது தான் அப்படின்னு. அப்போ இந்த இது பண்ணோடனே இந்த அவ வந்து என்ன பண்றா, இந்த ரகளை நடந்துகிட்டு இருக்கு குழந்தையும் இது வந்து அவ அப்படி அதை பார்த்த உடனே தன்னுடைய தெய்வத்தை லட்சியத்தை பார்த்ததா கண்டவள் போல அவளின் கண்கள் பிரகாசித்தது என்பார். ஒரு பிரமிப்பு இருந்தது என்பார். இவ வந்து பிச்சை எடுக்கிறான், இவருடைய குழந்தை சாக கிடக்கிறாப்புல இருக்கு, அது மார்பில் பால் அருந்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமான குழந்தை, படியை பார்த்து பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய குழந்தை, ஒரு மனிதர் ஒரு பிரியமான மனிதர் கூப்பிடுறான்னு உடனே தாவி போகுது. தாவி போன அந்த அதை வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி, தன்னுடைய லட்சியத்தை பார்த்த மாதிரி, இவளும் இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சா, இவளுடைய குழந்தையும் இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சா. ஆனால் அது இல்லை. ஆனால் அந்த குழந்தை தாவுவதை தெய்வத்துக்கு ஈக்குவலாக, தெய்வம் என்று இருந்தால் அது எப்படி இருக்குமோ அதை போல பார்த்தாள். அப்பதான் அவர்கிட்ட வந்து ஒரு மேகத்தின் பின் ஒளிந்திருந்த சந்திரன் வெளியே வந்தது போல ஒரு புன்சிரிப்பு இருந்ததுன்னு சொல்றாரு. அவள் குறைகள் அவளைப் போலவே இறுக்கி கொண்டிருந்தன அந்த தாய் குழந்தை, அவளுடைய குறைகள், இவளுக்கு நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த கை வந்து நீட்ட வாங்க எப்படியும் கணவான் கொடுப்பான்னு சொல்றாரு. அப்பதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இதுதான் வாழ்க்கையின் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அந்த பிரம்மையாவது இல்லாவிட்டால் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கிறது அப்படின்னு முடிப்பார். அப்ப பிடித்துக்கொள்ள அந்த அவன் கொடுப்பான். அவன் வந்து எப்படி இருக்கான், காசு கொடுக்காம அவனுடைய பையத்தான் இறுக்க பிடிச்சிருக்கான். அவனும் பார்க்கான் அந்த குழந்தைய, ஆனா அவன் பைக்குள்ள இருக்க பணத்தை இறுக பிடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து அவன் கொடுப்பான், எப்படி கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த அது வந்து அந்த நம்பிக்கை என்ன சொல்றாரு, பிரம்மை, இந்த பிரம்மையாவது இல்லாவிட்டால் என்ன செய்வதுன்னா, நீ காரல் மார்க்ஸினுடைய மதம் குறித்த ஸ்டேட்மெண்ட்டும் அதான். குரலற்றவர்களின் குரலாக, இதயமற்றவர்களின் இதயமாக, ஆன்மா அற்றவர்களின் ஆன்மாவாக, ஒரு நம்பிக்கையாக, ஒரு போதை வஸ்தையை போல மதம் இருக்கிறது. அது மதம் மட்டும் இல்லைன்னா இந்த மனிதர்கள் வந்து பயங்கரமான, எல்லாரும் நாத்திகர்கள் ஆகிவிட்டார்களா, அப்படின்னா எவ்வளவு உலகமே கலேபரமாக இருக்குமோ அப்படின்ற சிந்தனையெல்லாம் இதுக்குள்ள உள்ள இருக்கு. அந்த அந்த போதை வஸ்து அவங்களுக்கு வந்து நீங்க வந்து கோயில் சாமி கும்பிடும் போது பார்த்தா தெரியும், மாரியாத்தாளோட டைரக்டா பேசுவாங்க. நான் இந்த மாதிரி விதைச்சிருக்கேன், மழை பெய்யணும், என் காடு நல்லா விளையணும், நல்லா விளைஞ்சா உனக்கு வந்து கொண்டு வந்து போடுறேன், பருத்தி மிளகாய் எல்லாம் வந்து கொண்டு வந்து அப்படியே தானமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள், தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக, தனக்கு உறுதியாக நிச்சயம் நன்மை செய்வராக கடவுளை பார்ப்பது. அதைத்தான் அவர் சொன்னார். வரட்டுத்தனமான நாத்திகம் அல்ல. அப்ப இதுக்கு என்ன, இதன் பொருள் என்ன? இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இருந்தால்தான் இந்த மதங்கள் எல்லாம் தானாக உதிர்ந்து போகும். அதே போலதான் இந்த பிரம்மை தான் அவளுக்கு, அந்த கொடுப்பான் என்ற பிரம்மை தான். ஆனாலும் இது கூட இல்லையேட்டால் இவள் வாழ்க்கையில் என்ன செய்வது? மிக அருமையான கதை. வாழ்க்கைன்றதே ஒரு நம்பிக்கை தான். அது வந்து தன்னுடைய எதிர்த்தாப்புல உள்ள பணம், அந்த கணவனை போல அவனுடைய பணத்தை எடுத்து கொடுக்காத நபர்களுக்கு முன்னாலும் அந்த துயரத்தில் இருப்பவர்கள் கைகளை ஏந்தி கொண்டுதான் இருக்கிறார்கள், அவன் எப்படியாவது தருவான் என்ற நம்பிக்கையில். அதே நேரம் இன்னொரு பக்கம் தெய்வீகமாக, லட்சியமாக ஒரு குழந்தை தன்னுடைய அன்பை, தனக்கு மேல் பாசம் கொண்டு ஒருத்தர் அழைக்கும் போது தாவி போகிறது. அதுவும் ஒரு நம்பிக்கை தான், இதுவும் ஒரு நம்பிக்கை தான். உலகம், வாழ்க்கை நம்பிக்கையில் தான் நகருது என மிக அருமையான கதை. எல்லோரும் படிக்க வேண்டிய கதை. பல பேர் வந்து இன்னைக்கு 7 லட்சம் பேர் வந்து இந்தியாவில தற்கொலை செய்துகிறார்கள் ஒரு ஆண்டில்னு ஒரு தகவல், அதிர்ச்சியான தகவல். அதுவும் இந்த 15 25 29 வயதுக்குள்ள உட்பட்டவர்கள் தான் மிக அதிகமாக தற்கொலை. அவர்களுடைய இறப்புக்கான காரணத்தில் 3வதாக தற்கொலை இருக்கு. தற்கொலை ஏன் வருகிறது? நம்பிக்கையின்மைதான். உலகத்தின் மீது, நம்ம சுற்றுப்புறத்தின் மீது, வேலையே இல்லாமல் பசியில் கொடுமைகளால் இருக்கும்போது இதை விட நம்ம உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்றுதான். ஆனால் அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இந்த பிச்சைக்காரியை பார்க்க வேண்டும். துயரமே வாழ்க்கை. தன்னுடைய பெற்ற குழந்தை உயிரோடு இருக்குதா இல்லையா என்றால், ஆனாலும் அந்த எதுக்கு இருக்க பணம் கொடுக்க மாட்டேங்கான், இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கிறார். இந்த பிச்சைக்காரியை போல உலகில் உள்ள எவ்வளவு துயரம் பட்ட மனிதர்களும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கதை வலியுறுத்துவது. மிக அருமையான கதை. அனைவருக்கும் நல்லதொரு விளக்கங்களால் இந்த கதையை மேலும் அழகூட்டிய ஐயா அவர்களுக்கு நன்றி.
ஐயா நாளைய நிகழ்ச்சிகள் நாளைக்கு சொல்லிடுவோமா? சரி. மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு ஒன்று கூடுவோம். புதிய கதை சொல்லி புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகள் நமக்கு கிடைக்க இருக்கின்ற நாளைய நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.